அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புத நாளை தவற விட்டு விடாதீர்கள். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் இவை நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக கடகராசினியர்களான உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இணைந்து ராசியை சற்று தடுமாற செய்தாலும் ராஜாங்க கிரகமான சூரியன் லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கிறாருங்க. அவரே உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி என்பதால எல்லா சிக்கல்களில் இருந்தும் விடுவித்து விடுவாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தினுடைய முற்பகுதி சீராகுங்க. கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் விலகுங்க. ராசியில் உள்ள உச்ச குரு உங்களுடைய முக்கியமான ஸ்தானத்தை பார்ப்பதால் அந்தந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று எத்தகைய பிரச்சனையிலிருந்தும் தேர்வை நோக்கி உங்களை நடத்தும். கவலை வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு அவற்றை முறியடித்து முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களுக்கு இத்தருணங்களில் சந்திரன் அஷ்டமத்திற்கு வருவதால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. உடல் நலத்தில் சோம்பல் அதிகரித்து சுறுசுறுப்பு குறையுங்க. அதே போல் காரியங்கள் தள்ளி போகும், படிப்படியாக நேருங்க. அவற்றை பற்றி கவலைப்படாமல் காரியங்கள் தாமதப்படுதே என்று நினைக்காமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது. அதே போல் இத்தருணங்களில் இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உடல் நலத்தில் சோம்பல் அதிகரித்து சுறுசுறுப்பு குறையுங்க. காரியங்கள் தள்ளி போகும்படியாக நேரும். அதே போல இந்த தருணங்கள்ல முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. அப்படியே எடுத்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கடகராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பதால் அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் ஓய்வில்லாத உழைப்பும் சோர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வரவுக்கு மீறி செலவுகள் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தலாங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதமும் பண விரயமும் உண்டாகும். மருத்துவ செலவுகள் கவலை அளிக்குங்க. கூடுமான வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சல் பிரயாசையும் தேவைப்படும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் கடகராசினியர்கள் இந்த தருணங்கள்ல அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க நேரிடுங்க. பிரயாணங்களின் போது பணம் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. ஏனெனில் பொருட்கள் களவு போக கூடுங்க. கூடுமான வரையில் வெளியில் செல்வதையும் வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வதும் நன்மை தரும். பிறரை பணம் கொடுத்தால் திரும்பி வராதுங்க. அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் பணம் கொடுக்க வேண்டாங்க. இத்தருணங்கள்ல கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. வெளியே செல்லும் போது அதிகமாக பணத்தை எடுத்து செல்ல வேண்டாம் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும்
செய்வதை தவிர்த்துக்கோங்க. சக ஊழியர்களிடம் அலுவலக பிரச்சனைகள் பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க. கொடுத்தால் திரும்ப வராது. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது அவசியங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இத்தருணங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இந்த சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நிதி நிறுவனங்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. ஆனால் சற்று கடுமையான நிதி நிலைமையை நீங்கள் இத்தருணங்கள்ல சமாளிக்க வேண்டியிருக்குங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையும். வெளியூர் மற்றும் வெளிமாநில பிரயாணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல பொருள் களவு போக சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. வங்கிகளுடைய ஒத்துழைப்பும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாய்ப்புகள் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. இதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்படக்கூடுங்க. சங்கீத சபாக்களில் ஆதரவும் குறையும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த பங்குனி வைகாசி கிரக நிலைகளின்படி திரைப்படத்துறையினர்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவசியங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவு குறையுங்க. மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடும். உங்களுடைய கொள்கைகளை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக அமைகிறது. அதே போல இந்த கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவிகளின் நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு பிரதானமான புதனிடம் தாங்க இருக்கு. அவர் வித்யாகாரகர் என கூறுகிறது. அப்படிப்பட்டவர் உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால கிரகநிலைகள் கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. தேர்வுகள்ல சரியான பதிலளித்து வெற்றி பெற கிரகநிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது என்பது உறுதிங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. அவர் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் தண்ணீர் பஞ்சம் இருக்காது. விளைச்சல் திருப்தி அளிக்குங்க. நவீன விவசாய உபகரணங்களும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. ஆடுகள் மாடுகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது. கடகராசினியர்களுக்கு தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சோமசுந்தர கடவுளை வணங்குங்க. சுகங்கள் கூடும், கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.